பிரான்சில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சமீப காலமாக நிறுவனங்கள் திவாலாகும் நிலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் நாடு முழுவதும் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. குறிப்பாக தங்கும் விடுதிகள், உணவகங்கள் மற்றும் சில்லறை வணிகம் ஆகிய துறைகளே இந்த நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த துறைகளில் அதிகளவான தமிழர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இந்த தகவல் அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கொரோனா காலத்திற்கு பின்னர் மீண்டு வர முயன்ற பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தற்போதுள்ள பொருளாதார சூழலை சமாளிக்க முடியாமல் தங்களது நிறுவனங்களை மூடி வருகின்றன. இந்த திடீர் வீழ்ச்சிக்கு எரிசக்தி விலையேற்றம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகியவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. வாடிக்கையாளர்களின் வாங்கும் திறன் குறைந்திருப்பதும், நிறுவனங்கள் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய நெருக்கடியில் இருப்பதும் நிலைமையை இன்னும் மோசமாக்கியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு திவாலாகும் நிறுவனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது வெறும் பொருளாதார இழப்பு மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் சமூக பிரச்சினையாகவும் உருவெடுத்துள்ளது. இந்த சூழலை சமாளிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. நலிவடைந்த நிறுவனங்களுக்கு வரிச் சலுகைகளை வழங்குவது மற்றும் நிதி உதவிகளை நீடிப்பது போன்ற நடவடிக்கைகள் மூலமே இந்த வேலைவாய்ப்பு இழப்பை தடுக்க முடியும் என நிபுணர்கள் கருதுகின்றனர்.